ஸ்ரீ கந்த புராணம் 43ஆம் அத்தியாயம். போர்க்களத்தில் சூரபத்மன். வேறு வழியே இல்லாததால் சூரபத்மன் களத்தில் இறங்கினான். அவன் இறங்கிய உடனேயே அசுரர்கள் ஆரவாரம் செய்தனர். ஒட்டுமொத்த அசுர வம்சத்திற்கே தலைவனான சூரபத்மன் களத்தில் இறங்கியதால் ஆரவாரத்துடன் முருகப்பெருமானின் படையினரின் மீது அசுரர்கள் பாய்ந்தனர். சூரன் ஒரே நேரத்தில் 1,00,000 பாணங்களை எய்யும் சக்தி படைத்தவன். தன் ஒரு வில்லில் இருந்து 1,00,000 பாணங்களை எய்தான். ரத்னகாளி என்ற சக்தியின் வியர்வையிலிருந்து அந்த பாணங்கள் செய்யப்பட்டவை. பாய்ந்து சென்ற அந்த பாணங்கள் முருகப்பெருமானின் படையை சேர்ந்த 1,00,000 வீரர்களை தாக்கின. அவர்கள் மயக்கமடைந்து விழுந்தார்கள். இதற்கெல்லாம் கலங்காத நவ வீரர்களில் ஒருவனான வீரமார்த்தாண்டன் சூரபத்மன் மீது ஏராளமான பாணங்களை அடித்தான். சூரபத்மன் அவற்றை ஒற்றை கையால் நொறுக்கி தள்ளிவிட்டான். மற்றொரு நவ வீரனான வீராட்சன் பத்மாசுரன் மீது அம்புகளை எய்தான். அவனுடைய காலை பிடித்து தூக்கிய சூரன் விண்ணில் தூக்கி எறிந்தான். அவன் மேலே சென்று வானத்தில் சுவர் வரையில் சென்று முட்டி அதே வேகத்தில் கீழே விழுந்து மயக்கமடைந்தான். வீரமகேந்திரன், வீரதீரன், வீரமகேஸ்வரன், வீரகேசரி, வீரபுருஹூதன், வீராந்தகன் ஆகிய அனைவருமே பத்மாசுரனால் தோற்கடிக்கப்பட்டனர். இந்நேரத்தில் வீரபாகு கலங்காத உள்ளத்துடன் சூரபத்மன் முன்னால் வந்து நின்றார். வீரபாகுவை கண்டதும் பத்மாசுரன் அகோரமாக சிரித்தான். அடே, நீயா? அன்று நீதானே எனது அவைக்கு தூதனாக வந்தவன். அன்றே உன்னை கொன்றிருப்பேன். நீயோ மாய வடிவில் தப்பிவிட்டாய். இப்போதும் ஒன்றும் கெட்டு விடவில்லை. அன்று அந்த சிறுவனுக்கு தூதனாக வந்தாய். இப்போது எனக்கு தூதனாக மாறிவிடு. அந்த சிறுவனை என்னிடம் சரணடைய கூறுவாய். என் தகுதிக்கு நீ என்னோடு போட்டியிட லாயக்கில்லாதவன். அப்படியே ஓடிப்போய்விடு என்றான். வீரபாகு எக்காலமாக சிரித்தார். அடே அசுரா, நான் நினைத்தால் இக்கணமே உன் தலையை கொய்து விடுவேன். அன்று முருகன் என்னை தூதனாக அனுப்பினார். இன்று உன்னோடு போர் புரிய அனுப்பியுள்ளார். எடு வில்லை, முடிந்தால் தோற்கடித்துப் பார் என்று கூறிவிட்டு வில்லை எடுத்தார். சூரன் வீரபாகுவை மிக சாதாரணமான கிள்ளு கீரையாக எண்ணி அலட்சியமாக நின்றான். வீரபாகு பல அம்புகளை அவன் மீது எய்தார். அவை சூரனின் இரும்பு உடல் மீது பட்டு வளைந்து நொறுங்கியதை தவிர சிறு சிராய்ப்பு காயத்தை கூட ஏற்படுத்தவில்லை. எனவே யமாஸ்திரம், சூர்யாஸ்திரம், நாராயணாஸ்திரம் என்ற சக்தி மிக்க அஸ்திரங்களை எய்து பார்த்தான். அவற்றை சூரன் தன் கையாலேயே எடுத்து நொறுக்கிவிட்டான். பத்மாசுரனின் இந்த அபரிமித சக்தியை எண்ணி வீரபாகு தேவர் வியப்படைந்தார். சிவபெருமானின் அருள் பெற்றவரை அழிப்பது என்றால் சாதாரண காரியமா? அது மட்டுமல்ல, அவனை அழிக்கும் சக்தியாகவும் சிவபெருமானே முருகனாக அவதாரம் எடுத்துள்ள போது வேறு யாரால் அவனை சாய்க்க முடியும்? வீரபாகு மனம் தளரவில்லை. தன்னிடம் இருந்த ஒரே அஸ்திரமான பாசுபத அஸ்திரத்தை எய்தார். பாசுபதாஸ்திரம் பல அரவங்களை உள்ளடக்கியது. அது விஷத்தை கக்கி கொண்டு பாய்ந்தது. சூரனும் அதே போன்ற அஸ்திரத்தை எய்யவே ஒன்றை ஒன்று கடித்து கொண்ட அரவங்கள் மாய்ந்தன. அந்த அஸ்திரங்கள் அவரவரிடமே திரும்பி வந்தன. இதை பயன்படுத்தி கொண்ட சூரபத்மன் பல பாணங்களை அனுப்பி வீரபாகுவின் வில்லை ஒடித்து விட்டான். வீரபாகு மீது பட்ட அம்புகள் அவரை மயக்கமடைய செய்தன. வீரபாகு களத்தில் விழுந்த பிறகு பூதகணங்கள் அசுரர்களுடன் கடுமையாக மோதினர். எதற்கும் நேரம் வர வேண்டும். பூவுலகில் பிறந்தவன் மனிதனாயினும் சரி, அசுரனாயினும் சரி, அவனது மரணத்திற்கு எந்த நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறதோ அதுவரையில் அவனை யாராலும் வெல்ல இயலாது. இங்கே சிவபெருமானின் அம்சமான முருகப்பெருமான் பத்மாசுரனின் முன் யமனாக வந்து நின்றார். 43ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.